You bloody. இப்ப புரிஞ்சுதா? என் கையில இருந்து எந்த கிரிமினலும் தப்பிக்க முடியாதுங்கிற நம்பிக்கையில தான் பிரியா தற்கொலை பண்ணிருக்கா. பொண்ணுங்க வாழ்க்கைங்கிறது லாலிபாப் சாப்பிடுற அளவுக்கு ஈஸி கிடையாதுடா. நான் செத்தால இது முடியாது. You are always loser. And I am the winner. என்னடா நீ ஜெயிக்கிறது? இன்னும் என்ன இருக்கு நீ ஜெயிக்கிறதுக்கு? சொல்லுடா, சொல்லு. இன்னும் வேற ஏதாவது என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கியா? சொல்றா. சொல்ல மாட்டேன். டேய் 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 சாகும்போது கூட என்ன இதுக்கு லூசர்னு சொன்னா? வேற என்ன பிளான் பண்ணிருப்பான்? டேய் சொல்லுடா, நான் எப்படி லூசர் ஆவேன்? என்கிட்ட இருந்து வேற ஏதாவது மறைச்சியா? சொல்லு. பிரபாகர், மேடம், அந்த லாலிபாப் சைக்கோ செத்துட்டான். சாகும்போது கூட என்ன லூசர்னு சொன்னான். அவன் இன்னும் வேற ஏதோ பண்ணிருக்கான். வேற என்ன பண்ணிருப்பான் மேடம்? என்னன்னு தெரியல. அவன் சாகும்போதும் எப்படி வின்னர் ஆவான்? ஆமா, அவன் தங்கச்சியை என்ன பண்ணிருப்பான்? இன்னும் நிறைய क्वेश्चंस இந்த மாதிரி இருக்கு. சரி, நான் அவனோட வீட்டுக்கு கிளம்பி போறேன். நீங்க எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே மேடம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, 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 உங்களதான். விரல் கட்டானதுனால உடம்பு ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இட் வில் டேக் டைம், பட் ஷீ லாஸ்ட் ஹர் ஃபிங்கர் ஃபார் லைஃப். கேன் ஐ மீட் ஹர் ஒன்ஸ்? யா.
அவன் போயிட்டானா? ம். எத்தனை நாளா நீங்க அங்க இருக்கீங்க? இன்னைக்கு டேட் என்ன? 17 செப்டம்பர். என்ன இயர்? 2023. என்னோட வாழ்க்கையில இருந்து 2 வருஷத்தை டெலிட் பண்ணிட்டா அவன். ஒரு பொண்ணையும் தோக்கடிச்சு அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்து என்கிட்ட சொல்லுவான். நிறைய தடவை எனக்கு சாக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஆனா அவனுக்கு முன்னாடி நான் சாக கூடாதுன்னு இருந்தேன். செத்து போயிட்டேன்னா நான் அவன் முன்னாடி தோத்து போனவள ஆயிடுவேன். அதுக்காக தான் உயிரோட இருந்தேன். பொண்ணுங்களோட வளர்ச்சியை ஏத்துக்க முடியாத ஒரு சிக் பர்சன் சார் அவன். அவனை பத்தி வெளியில சொல்லி அவனை நாம ஒன்னும் ஃபேமஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஆளுங்க யாராவது வந்தா அவங்கள கொல்றது தான் கரெக்ட் சார். மொத்தமா கிளீன் பண்ணுவோம். நாம சால்வ் பண்ணிருக்கிறது பெரிய கேஸ் கிரண். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா உனக்கு தான் நல்ல பேர் கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி பேரு வேண்டாம் சார். இப்ப கொஞ்ச நாளா தான் பொண்ணுங்க எல்லாம் தைரியமா வெளியில வராங்க. நாம எதுக்கு பயமுறுத்தணும்? ஒரு கட்டான ஃபிங்கர் எவ்வளவு பெரிய பயத்தை உருவாக்குச்சுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. அவனால விக்டிம்ஸ் ஆன அத்தனை பேருக்கும் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் நீங்க பண்ணா போதும். அது சரி, இப்ப மீடியாவுக்கு என்ன சொல்றது? போய் சொல்லலாம் சார். குட் மார்னிங் ஆல். உங்களுக்கு சில விஷயங்களை கிளியர் பண்ணணும். ஃபர்ஸ்ட், ஏசிபி கிரணுக்கும் அருணோட சூசைடுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அது ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர். செகண்ட், அந்த மர்டரை பண்ணவன் சிக் மைண்டட் ஃபெலோ. அவன் தன்னோட சொந்த தங்கச்சியே 2 இயர்ஸா லாக் பண்ணி வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கான். அதே மாதிரி அவங்க அம்மாவையும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குப்பை தொட்டியில ஒரு ஃபிங்கர் கிடைச்சது இல்லையா, அது அவனோட தங்கச்சியோடது தான். அவனை பத்தி வெளி உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்களோட விரலை அவங்களே கட் பண்ணி குப்பை தொட்டியில போட்டிருக்காங்க. She is rescued and now she is fine. Even though ACP Kiran is a female officer, she has done a commendable job. ஒரு லேடி ஆபீசரா இருந்தாலும் ரொம்ப தைரியமா தன்னோட கட் ஃபீலிங்ஸை நம்பி மற்ற ஆபீசர்ஸ். எனி சம்திங் ராங் கிரண்? நதிங் சார். அவங்க நம்பிக்கையையும் கட் ஃபீலிங்கையும் இந்த கேஸ்ல அவங்க இன்வெஸ்டிகேஷன் மேடம். பண்ண விதத்திலேயே தெரிஞ்சிருக்கும். அவங்க இந்த கேஸை ஒரு சவால். அதனே even though female officer, Ram was not the first and he won't be the last. மாற வேண்டியது மைண்ட் செட். தேங்க்ஸ் பிரபாகர். இட்ஸ் ஓகே மேடம். ஹலோ. நமஸ்தே மேடம். லாஸ்ட் டைம் உங்களை பார்க்க வந்தப்போ உங்க பேரை கில்ட் ஆஃப் உமன் அச்சீவர்ஸ் அவார்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் உங்களை பார்க்க முடியாம போயிடுச்சு. யா, ஐ நோ. அந்த விமன்ற வார்த்தையை எடுத்துடுறீங்களா? அது மேடம், உமன்கிற வார்த்தையை எடுக்கணும்னா. தேங்க்யூ.